ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலே இங்கே சாமுவேல் அதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால், சவுலை பார்த்து தேவன் அமலேக்கியனையும் அமலேக்கியனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். தேவன் பேசின அந்த வார்த்தைகளுக்கு சவுல் செவிக்கொடாமல் அமலேக்கியரை அழித்தான். ஆனால் அமலேக்கியரின் ராஜாவை அவன் மீதியாக வைத்தான். அது மாத்திரமல்லாதபடி அமலேக்கியருடைய உடைமைகளில் மாடுகளிலும் ஆடுகளிலும் முதற்தரமானவைகளை அவன் அழிக்காமல் அதை எடுத்து கொண்டு வந்தான். கேட்டதற்கு என்ன சொன்னான் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக நான் அப்படி செய்தேன் என்று அந்த இடத்துல ஒரு சாக்கு சொல்லுகிறான். இப்படி சொன்னது நிமித்தமாக தான் சாமுவேல் சவுலை பார்த்து, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி இந்த இடத்துல சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவருக்காக பல காரியங்களை நாம் செய்யலாம். எப்படி இந்த சவுல் பலி செலுத்துவதற்கென்று சொல்லி அழிக்கும்படியாக தேவன் சொன்ன அந்த மிருக ஜீவன்களையெல்லாம் அழிக்காமல் அவைகளை மீதியாக வைத்து அதில் முதல் தரமானவைகளை எடுத்து கொண்டு வந்தானோ, அதுபோல இன்றைக்கு நாமும் கூட கர்த்தருக்காக 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 என்று சொல்லி சில காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் அதற்கு முன்னதாக தேவன் நம்மை சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களிலே நாம் தலையிட்டு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவைகளெல்லாம் செய்துவிட்டு அதனால் வரக்கூடிய லாபங்களை கர்த்தருக்கு நான் காணிக்கையாய் தருகிறேன் என்று சொல்லுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்கு பலி முக்கியம் அல்ல, ஆண்டவருக்கு காணிக்கை முக்கியம் அல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமையின் பாவம் எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று 23 வசனத்திலே இங்கே சாமுவேல் சொல்லுகிறதை பாருங்கள். இரண்டகம் பண்ணுதல் என்று சொல்லி வருது. ரெண்டகம் பண்ணுறதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுறது. அதாவது ரிபல்லியன் ஆங்கில வேதத்தில் போட்டிருக்குது. ரிபல் பண்ணுறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ரிபல் பண்ணும்போது அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவமா? பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பாவம் பாருங்கள். நம்ம கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் செஞ்சாதான் பாவம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கீழ்ப்படியாமை, ரிபல்லியன், அது அந்த பாவம் எவ்வளோ பெரிய பாவமாக ஆண்டவருடைய பார்வையில் கருதப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாவமா அது? பில்லி சூனிய பாவம். பில்லி சூனியனா மந்திரவாதம் பண்ணுறதுக்கு சமானம். முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமானமாக இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதல் மனுஷனாகிய ஆதாம் செய்த பாவம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதாம் செய்த பாவம் வேறு ஒன்றுமல்ல, அவன் எந்த விதமான களவோ திருடோ கொலையோ செய்யவில்லை.
அவன் கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்ததினால தான் முதல் மனுஷன் செய்த அந்த பாவம் எல்லாருக்கும் பாவமாக அது மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ரோமர் 5:19 வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படியாமையினால தான் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதாம் பெரிய பெரிய பாவத்தெல்லாம் செய்யலை. கொலையோ கொள்ளையோ விக்கிரக ஆராதனையோ வேசித்தனமோ திருடோ எதுவும் செய்யலை. ஆதாம் செய்த பாவம் என்ன? கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த பாவம் தான் இவ்வளோ பேர் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷர்களுமே பாவிகளாய் பிறப்பதற்கு அது ஏதுவாயிற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சின்ன வயசிலிருந்தே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 2:51 வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், அதாவது 12 வயதில் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்படுகிற ஒரு சாட்சி. பின்பு அவர் அவர்களுடனே போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? பெற்றோருக்கு. இயேசு கிறிஸ்து சிறு வயதிலிருந்தே எப்படிப்பட்டவராய் வளர்ந்தார் என்று சொன்னால் கீழ்ப்படுகிறவராக அவர் காணப்பட்டார். அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்து அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்ததனால தான் அவர் பாவமில்லாதவராக நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எபிரேயர் 5:8 நான் வாசிக்கிறேன். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தேவகுமாரன் தான், ஆனாலும் அவருக்கு அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வந்தது. அவைகளின் மூலமாக அவர் தன் வாழ்க்கையில் எதை கற்றுக்கொண்டாராம்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இன்றைக்கு எப்படி இயேசுவானவர் தன் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம கீழ்ப்படிந்திருப்போமேனால் அது தேவனுடைய பார்வையில் செம்மையாக, பிரீதியாக காணப்படும். அது பாவமாக எண்ணப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டோம். இந்த இடத்துல சவுல் செய்த இந்த பாவம் அவனுக்கு அது மிகவும் பெரிய பாவமாக கருதப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காணிக்கை கொண்டு வரலாம், ஆண்டவருக்கு பல காரியங்களை செய்யலாம். அதெல்லாற்றை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு மேலானது என்பதை அறிந்து அதற்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. கீழ்ப்படிஞ்சிட்டு ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை, ஊழியத்தை நீங்கள் காணிக்கை செலுத்துறதோ எதுவோ அதுக்கப்புறம் செய்யணும். முதல்ல கீழ்ப்படியணும், அதுக்கப்புறம் நம்ம எது வேணால் செய்யலாம். அப்பொழுது அது அங்கீகரிக்கப்படும், தேவ சன்னிதானத்தில் அது அங்கீகரிக்கப்படும். இந்த இடத்துல இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின் மூலமாக கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட யாவரையும் தேவன்தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உமக்கு பிரியமானது என்ன? நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதல்லவா நீர் எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய, எங்கள் மேல் அதிகாரிகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, எங்களுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, கர்த்தாவே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோமே.
அதுபோல நாங்களும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.